பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு. இந்த நாளிலே விசேஷித்த தலைப்பில் நாம் செய்தியை பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சிறுவன் தன் தகப்பனிடத்தில் போய் வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்று கேட்டான். அப்போது தகப்பனார் ஒரு கல்லை எடுத்து அந்த சிறுவனிடத்தில் கொடுத்து, நீ போய் சந்தை வேலையில் போய் இது விலை என்ன என்று விசாரித்து வா என்று சொன்னான். அந்த பிள்ளையோ ஆர்வத்தோடு சந்தை வேலையில போய் இந்த கல்லை காண்பித்து என்ன விலை என்பதை விசாரித்தான். சந்தையில் இருக்கிறவர்கள் இது ஒரு $2 மதிப்புள்ளது என்று சொன்னார்கள். உடனே தகப்பனிடத்தில் வந்து அந்த சிறுவன் சொன்னான். சந்தையில் அவர்கள் சொன்னார்கள் இது $2 மதிப்புள்ளது என்று. உடனே தகப்பனார் சொன்னார், இந்த கல்லை எடுத்துக்கொண்டு மியூசியத்துக்கு போ, அங்கே ஆராய்ச்சியாளர்கள் இடத்துல காண்பித்து இது எவ்வளவு மதிப்பு என்று கேள் என்று சொன்னார். இந்த பிள்ளையோ ஆர்வமாய் மியூசியத்தில் போய் அந்த கல்லை காண்பித்து எவ்வளவு விலை போகும் என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு $200 விலை போகும் என்று சொன்னார்கள். உடனே அந்த சிறுவன் தகப்பனிடத்தில் ஓடி வந்து, மியூசியத்தில் போய் நான் ஆராய்ச்சியாளர்களிடத்தில் கேட்டேன், அவர்கள் $200 போகும் என்று சொன்னார்கள். உடனே தகப்பனார், நீ இதை வைர வியாபாரி இடத்தில் போய் கொண்டு போய் காண்பி, அவர்கள் எவ்வளவு விலை சொல்லுகிறார்கள் என்று கேள் என்று சொன்னார். உடனே சிறுவன் வைர வியாபாரி இடத்துல போய் அந்த கல்லை காண்பித்தான். அவர்கள் பார்த்து விட்டு இது $250,000 போகும் என்று சொன்னார்கள். உடனே அவன் சந்தோஷமாய் ஓடி வந்து தகப்பனிடத்துல சொன்னான், இது வைர வியாபாரி $250,000 போகும் என்று இந்த கல்லை பார்த்து சொன்னான் என்று சொன்னான். தகப்பனார் அந்த பிள்ளை பார்த்து சொன்னார், ஆம் மகனே, பார்ப்பதற்கு சாதாரண கல் போல இருக்கலாம், ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமாய் இருக்கிறது. ஒவ்வொருடைய பார்வையிலும் ஒவ்வொரு விதமான விலை மதிப்புடையதாய் இருக்கிறது. ஆனால் வைர வியாபாரி இதை பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு, மனுஷர்கள் பார்க்கிற விதம் வேறு. கர்த்தருடைய பார்வையிலே நாம் வெளியேறப்பட்டவர்கள் என்று தகப்பனார் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:4 சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். முதலாவது காரியம் கர்த்தர் சொல்றார், பார்வைக்கு அருமையானபடியால். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிந்தித்து இருக்கலாம், புறக்கணித்து இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில அருமையாய் இல்லாதபடியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். அவருடைய பார்வையில நீங்கள் வெளியேற பெற்றபடியால் நீங்கள் கனம் பெறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களை சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவனும் உங்கள் மீது கை போடுவதில்லை. பிரியமானவர்களே, மத்தேயு 10:30-31 சொல்லுகிறது, உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அதனால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 12:10-13 வரை சொல்லுகிறது, சூம்பின கையனுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அவனை பார்த்து இயேசு சொஸ்தமாக்குறாரா இல்லையா என்று பரிசேயர்கள் சதிசேயர்கள் பார்த்தார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்கு ஆகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார்கள். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள். ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாகும் போது அவர் உங்களை அரவணைக்கிறவராயிருக்கிறார், உங்களை தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 15 முதல் 7 சொல்லுகிறது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, 100 ஆடு இருக்க ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த எஜமான் அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் அலைந்து திரிந்து கண்டுபிடித்த பின்பு சிநேகிதரோடு சந்தோஷப்படுகிறான். அது போலதான் கர்த்தரும் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 15 8 முதல் 10 சொல்லுகிறது, காணாமல் போன ஒரு வெள்ளி காசை குறித்து அங்கே ஓமை சொல்லப்படுகிறது. அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த உண்மையில நம்ம பார்க்கிறோம், இந்த 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கும் அளவும் தேடி கண்டுபிடிச்சு தன் சிநேகிதரும் அயல் வீட்டுக்காரிகளோடும் சந்தோஷப்படுவாளே, அது போலதான் காணாமல் போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பார்வையில வெளியேற பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்களா? தேவனுடைய பார்வையில நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். பிரியமானவர்களே, ஊதாரி மகனுடைய ஊமை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 15 11 முதல் 32 வரை நம்ம பார்க்கும்போது, ஊதாரி மகன் தகப்பனுடைய ஆஸ்தியிலே பங்கு கேட்டு அவன் தூர தேசத்துக்கு போகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். எல்லாவற்றையும் இழந்தான். பஞ்ச காலம் வந்தது. நண்பர்கள் எல்லாம் விட்டு ஓடி போனார்கள். பன்றியின் தவிட்டினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஆனா அந்த பன்றியின் தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்கலங்க. எனக்கு அருமையானவர்ல, அவன் அப்பதான் தகப்பனுடைய அன்பை நினைத்து மனம் திரும்பி மீண்டுமாய் தகப்பனுடைய வீட்டில ஒரு வேலைக்காரனை போல இருந்தால் சந்தோஷமா இருக்கும் என்று தகப்பனை நோக்கி ஓடி வரும்போது, தகப்பன் அவனை நோக்கி ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு புதிய வஸ்திரங்களையும் பாதரட்சைகளையும் மோதிரத்தையும் கொடுத்து வீட்டில பெருந்த விருந்தொன்றை ஆயத்தம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள். பிரியமானவர்களே, கலாத்தியர் 2 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பிழைத்திருக்கிறது கர்த்தராலே. பிரியமானவர்களே, நமக்குள்ள கிறிஸ்து வாழுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய பார்வையிலே நாம் விலையேறப்பட்டவர்கள். நம்மை நிச்சயமாய் கனப்படுத்துவார். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே அடங்கியிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்ம கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். அவரை அசட்டை பண்ணும்போது நாம் கனவீனப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை சிநேகிக்கிற கர்த்தர் தம்முடைய அன்பின் கயிற்றினாலே நம்மை இழுத்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்து அவமானத்தோடு நிந்தையோடு இருக்கிறீர்களா? தேவனுடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் வேத வசனத்துல பார்த்தபடி தேவனுடைய பார்வையில நீங்கள் அருமையானவர்கள், நீங்கள் கனம் பெற்றவர்கள். அவர் உங்களை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட என்னோடு கூட கண்களை மூடி செபிப்பீர்களா? பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில இழந்து போய் இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? அல்லது ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தாவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பவர் நீரப்பா. உங்களை விட்டு தூரமாய் போனேன், இந்த வேளையில என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் நீரப்பா. உங்களுடைய பார்வையில நான் விலையேற பெற்றவன், நீர் என்னை நிச்சயமாய் கனப்படுத்துவீரப்பா. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்திலாம் நான் தலைகுனிவோடு இருக்கிறேனோ அந்த இடத்திலாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் நீரப்பா. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார். இந்த ஸ்கிரீன்ல போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே சந்திப்போம். நன்றி.